ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். மழையில் எல்லோரும் சேஃபாக இருங்க அகைன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஷார்ட்ஸும் பார்க்குறீங்க, வீடியோஸும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாகவே இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ண தான் என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்ல முடியும். பாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு கோவம் வரலாம். பாருக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணல. இப்போதைக்கான குறைஞ்சபட்ச நியாயம் பாரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் பாரு தப்பு செய்யலையான்னு கேட்டால் தப்பும் செய்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்தால் தான் பாருக்கான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். அதை பாரு ரியலைஸ் பண்ணி மாற்றிக்கிறாங்களான்றதை பொறுத்து தான் அவங்க கேம் இன்னும் அந்த ஃப்ளோவில் போகும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு உள்ளே இருக்கவங்க எல்லாருமே தப்பு தான்னா அதில் குறைஞ்சபட்ச நியாயத்தோடு இருக்கிறது பாரு. அவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பாரு பாய்சன்னு சொல்கிற இடத்துல சபரி, கனி, எஃப்ஜே இவங்கெல்லாம் பாய்சன் இல்லையான்னு கேட்டால், ஏன் ரம்யா செம்மையான விஷ டப்பானே நான் சொல்லுவேன். ஆனால் அது வெளியிலேயே வர மாட்டேங்குது அப்படின்னும் போது, அது நைட்டில் திருட்டுத்தனமாக பேசுகிற இடத்துல தான் வருது, மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிற இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்கிற இடத்துல மட்டும்தான் என்னால் பாரு மட்டும் தப்புன்னு ஒத்துக்க முடியலன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இந்த சாரி கேமில் கூட நான் நிறைய அந்த சாரி கேம், சோறு கேம்னு வீடியோஸும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நிறைய நான் அதை பற்றி பேசிட்டேன். அப்போ அந்த பொண்ணு கேட்குற ஒரே கேள்வி இதுதான். இந்த வீட்டில் எல்லாருமே எல்லாருக்கூடையும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன மட்டும் ஏன் சாரி கேட்க சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இன்றைக்கி வினோத்தும் அதை பண்ணாருன்னும் போது, அந்த பொண்ணு மட்டும் தப்புன்னு அந்த வீட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. என்னோட ரிவ்யூவில் நான் பேசுகிற விஷயங்களாக இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் தப்பு கிடையாது. சுற்றி இருக்கவங்க தப்பு பண்ணுறீங்க. சுற்றி இருக்கவங்க அந்த தப்பை திருட்டுத்தனமாக பண்ணுறீங்க. அந்த பொண்ணு தைரியமாக தெளிவாக நான் இந்த கேமுக்கு இதுக்கு தான் ஆட வந்திருக்கேன், இல்லை இப்படி தான் ஆட வந்திருக்கேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஒரு பாயிண்ட்டு தான் தட்ஸ் மை பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், நான் பாருக்கு மட்டும் சப்போர்ட் இல்லை. குறைஞ்சபட்ச நியாயம் வரும்போது நாளைக்கே பாருவோட கேம் இன்னும் ஒஸ்ட்டாக போகுதுன்னா கண்டென்ட்டுக்காக எதை வேணால் பண்ணலான்னு அவங்க கையில் எடுத்தாங்கன்னா நான் பாரு சைடுக்கான சப்போர்ட்லேருந்து பாரு சைடு சொல்கிற இருக்கிற தப்பையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கேம் டவுன்ஃபால் ஆக போதானா ஆப்வியஸாக ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த அடல்ட் கண்டென்ட்னு வர இடத்துல கமருதீன் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற அந்த அடல்ட் கண்டென்ட்டோ ஏஜோக்கோ தான் அப்படி வருது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த விஷயங்களில் பாரு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் தனியாக கேம் ஆடின பாரு இனிமேலும் தனியாகவே கேம் ஆடினா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கும் அந்த வீட்டில் ஒரு மாரல் சப்போர்ட் வேணுங்கிறது யதார்த்தமான உண்மை, மறுக்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் தான் குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு அந்த பொண்ணு பக்கம் நிற்கிறாங்க. அது அவங்க சுயநலத்துக்காக கூட இருக்கலாம். கமருதீன் நிற்கிறது லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். திவாகர் நிற்கிறது பாரு அவுட்டாக இந்த வீடு ஃபுல்லாக நம்மளை கோமாளி ஆக்கிடுவாங்க, சுற்றி அடிப்பாங்கன்னு அவருக்கோ புரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னும் போது, ஸோ அப்படி ஒரு இடத்துல தான் பாருக்கும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தேவைக்கு தான் பண்ணுறாங்கன்னா பாருவும் சரி ஓகே எனக்கு வர சப்போர்ட் வரட்டும், அதை வச்சு நான் என் கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், இல்லை அதில் என்னோட கண்டென்ட்டை நான் என்னவா கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிக்கிறேன்றது அவங்களோட இண்டிவிஜுவல் பிளே. ஆனால் அந்த இண்டிவிஜுவல் பிளே கூட இந்த குரூப்பிசம்குள்ளே இருக்க அல்லக்கு இங்கே பண்ணலன்னும் போது தான் எனக்கு பாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. இல்லை இந்த குரூப்பிசம் உடையும் போது அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஃபேராக ப்ளே பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க நியாயங்களே நான் பேசுவேன். இதுதான் என்னோட ரிவ்யூ கைஸ். தேங்க்யூ.